ஹாய் வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் வளவளப்பே இல்லாமல் உதிரி உதிரியாக வெண்டிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் போட்டு பொரிய விட்டுடலாம். இது கூட 3 வரமிளகாயை பிச்சு போட்டுட்டு கொஞ்சமாக கறி லீஃப் போட்டு 3 பூண்டை தோலோடையே தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல பூண்டு எண்ணெயில் ப்ரௌன் கலர் ஆக விட்டு வணக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வணக்கிடலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் போட்டு வணக்கிடலாம். நம்ம இன்றைக்கி வெண்டிக்காய் செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவி தண்ணியை அப்படியே ஒரு வடியில் போட்டு காயை வடிய விட்டுடலாம். இல்லை நம்ம காலையில் செய்கிறோம் அப்படின்னா நைட்டே காயை கழுவி ஒரு வடியில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் எடுத்து கட் பண்ணி நம்ம செய்யும்போது அந்த வளவளப்பு தன்மை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வேணும்னாலும். நம்ம காயை போட்டதுமே ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் நான் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சட்டி நல்லா சூடேறினதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருட்டுருங்க. அடிக்கொருக்கா கிளறிக்கிட்டே இருங்க. சிம்மில் வச்சு அடிக்கொருக்கா கிளறிக்கிட்டே இருங்க. கிளறும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வளவளப்பு தன்மை அந்த ஒரு ஸ்டிக்கியாக வந்துக்கிட்டு இருக்கும். ஆனாலும் அது போயிடும். ஓரளவுக்கு ஸ்டிக்கியாக வந்துட்டு பாதி அளவு காய் வெந்ததுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுடலாம். அடிக்கொருக்கா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், காய் நல்லா சுருங்கி நமக்கு இப்போது நல்லாவே வணங்கி வந்துருச்சு. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரும்பு சர்க்கரை மட்டும் போட்டு செஞ்சு பாருங்கள். அந்த ஒரு காயில் உள்ள ஒரு பச்சை வாசம் போய் உங்களுக்கு ஒரு 1-2 இருக்கிற வளவளப்பும் போய் உதிரி உதிரியாக கிடைக்கும். இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக எம்மியாக வரும். அப்படியே காயோட பச்சை தன்மை மாறாமல் நீட்டாக அப்படியே வளவளப்பே இல்லாமல் உதிரி உதிரியாக பார்க்கும்போதே சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டெம்ட் ஆகும். இப்போ நான் ஒரு காய் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். காய் நல்லா வெந்துருச்சு. இதுக்கடுத்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் பூ போட்டு நல்லா சுருளை வணக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வளவளப்பே இல்லாமல் உதிரி உதிரியான வெண்டிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு பிசுபிசுப்பு கூட இல்லாமல் நமக்கு இப்போ ரெடி ஆயிருக்கு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக வரும் வெண்டிக்காய் பொரியல். நான் இதுலேயே ஆஃப் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் சுருளை வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு சுருளை வணக்கி எடுத்துக்கலாம். இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, மிளகாத்தூள் போடாமல் வரமிளகாயோ பச்சை மிளகாயோ போட்டு பொரிச்சு பாருங்கள். அந்த வளவளப்பு தன்மை கம்மியாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.